நமக்கு புத்தியையும் ஞானத்தையும் அருளும் சத்திய ஆவியானவருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய வேத வசனம் 1 கொரிந்தியர் 14 துர்க்குணத்திலே குழந்தைகளாகியும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். துதிப்பதற்கு 1 யோவான் 5 நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். தீமை நிறைந்த இந்த உலகம் நமக்கு நிறைய தீமைகளையும் பொல்லாப்பையும் கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய இருதயம் தீமையினால் நிரம்பாமல் காக்கப்படும்படிக்கு அப்படிப்பட்ட தீமையான பொல்லாத காரியங்களுக்கு நம்முடைய கண்களையும் செவிகளையும் இருதயத்தையும் விலக்கி காக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறபடி துர்க்குணத்திற்கு நாம் குழந்தைகளாய் வாழும்படிக்கு தீமைகளை கற்றுக்கொள்ளாமலும் அறிந்து கொள்ளாமலும் இருக்க வேண்டும். நாமும் நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளும் தீமையை அறிந்து கொள்ளாமல் அதை விட்டு விலகும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும், நம்முடைய நேரங்களை வீணாக்காமலும் வேண்டாத காரியங்களை கற்றுக்கொள்ளாமலும் நன்மையானவைகளை மாத்திரம் கற்றுக்கொண்டு அதை நாம் செயல்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கலாம். மேலும் நமக்கு ஞானத்தையும் புத்தியையும் அருளக்கூடிய வேத வசனத்தை அதிகமாய் கற்று தேர கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும், வேத வசனங்களை வாசிக்கவும் தியானிக்கவும் வாஞ்சையை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்றும் இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம். உலகத்தில் உள்ள வேண்டாத காரியங்களில் நாம் தலையிடாமலும் தீமையான காரியங்களில் தேறினவர்களாய் இராமலும் அவைகளை கர்த்தர் நம்மை விட்டு விலக்க வேண்டும் என்றும் இந்த நாளில் ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது வேதத்தில் உள்ள சத்தியத்தை அறிந்து கொள்ள நமக்கு புத்தியும் ஞானத்தையும் தந்து சத்தியம் உள்ளவரை நமக்கு வெளிப்படுத்தின நல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும்.